Hi friends, in shortல இந்த ட்ரெண்டிங்கான லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தரப்போற. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்கிற போட்டோஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 5 போட்டோஸ் கிட்ட ஆட் பண்ணிட்டு மேல பாத்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு இதுல அட்ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இது எல்லாமே உங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான். ஓரளவுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லா வச்சுட்டு மேல டபுள் டிக் மார்க் இருக்கு, இது கிளிக் பண்ணீங்கன்னா ஃபில்டர் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணி டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. எல்லாமே செக் பண்ணி பாருங்க, எல்லா பிக்சர்ஸுமே ஃபில்டர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த பிக்சரை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி சிங்கிள் டிக் மார்க் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. மேல கொஞ்சம் மூவ் பண்ணீங்கன்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு 50% கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா பிக்சர்ஸ்க்குமே கொடுத்துக்கோங்க. ஒப்பாசிட்டி 50% வச்சு டிக் மார்க் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க ஃபிங்கரை வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த பிக்சரை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இதே மாதிரி எல்லாத்துக்குமே கரெக்டா பண்ணிட்டு வந்துருங்க. மியூசிக் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க கேலரிக்குள்ள இருக்கிற ஏதாச்சும் வீடியோ சாங் செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற ஆடியோ தனியா பிரிச்சு கொடுத்துரும். மை மியூசிக் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்க போன்ல இருக்கிற MP3 சாங்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இதுல ஒரு சாங் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் ஒரு 3 செகண்ட் வந்து மியூசிக் வர மாதிரி, அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து ஸ்பிட் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து டிலீட் பண்ணிட்டு இதை உங்க ஃபிங்கர்ல ஹோல்டு பண்ணி ஃப்ரண்ட்ல கொண்டு வந்து வச்சிருங்க. அதே மாதிரி எண்ட்லயும் உங்களுக்கு லிரிக்ஸ் எங்க வேணுமோ அந்த இடத்துல வச்சு ஸ்பிட் பண்ணிட்டு எண்டிங்ல இருக்கிறத டிலீட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு ஸ்டார்டிங் போயிருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணிட்டு மேல அனிமேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதுல காம்போல த்ரோ ஜூம் இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. அடுத்து இந்த 2 பிக்சருக்கு நடுவுல கீழே குட்டியா டாட் மார்க் இருக்குல்ல, இதுதான் டிரான்சிஷன். இதை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல சூப்பருக்கு கீழே ஃபர்ஸ்ட் அனிமேஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் டிக் மார்க் தான் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மியூசிக் அதுக்கப்புறம் லிரிக்ஸ் வரும், அது எங்க கரெக்டா ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் முடியுதோ அந்த அளவுக்கு வந்து உங்க ஃபிங்கர்ல பிடிச்சு அந்த ஏரோ மார்க் பிடிச்சு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருங்க. கரெக்டா பீட்டுக்கு அப்புறம் அடுத்த டிரான்சிஷன் வர மாதிரி நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணி வச்சிருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை கிளிக் பண்ணுங்க, அனிமேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியா இருக்கும் நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணனால, அதை வந்து ஃபுல்லா வச்சிருங்க. ஃபுல்லா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அடுத்த 2 பிக்சருக்கு நடுவுல அந்த டாட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதுல டிஸ்டார்ட்டுக்கு கீழே இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் வந்து கொடுத்துக்கங்க. இந்த பிக்சரையும் லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி வச்சிருங்க. அடுத்த 2 பிக்சருக்கு நடுவுல இந்த டாட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல ஸ்லைஸ்ல இந்த அனிமேஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சிங்கிள் டிக் மார்க் கொடுத்துருங்க. அடுத்து இந்த 2 பிக்சருக்கு நடுவுல இந்த டாட்டை செலக்ட் பண்ணிட்டு இதுல ஸ்லைஸ்ல இந்த லாஸ்ட்ல இருக்குல்ல இந்த அனிமேஷன் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்ல ஃபியூ பிக்சர்ஸ்க்கு மட்டும் டிரான்சிஷன் அந்த டாட்ல கொடுத்ததுக்கு மட்டும் நீங்க கரெக்டா அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் டச் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிருங்க. ஸ்டார்டிங் வந்துட்டு மேல எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, இந்த எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பீட்ஸுக்கு கீழே பிளாக் செலக்ட் பண்ணிட்டு இன்டர்வல் ஃபுல்லா கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த் ஓரளவுக்கு கம்மி பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ஸ்டார்டிங் போயிட்டு ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெட்ரோல நாய்ஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஷேக்ல கீழே கேம் ஷேக் எஃபெக்ட் இருக்கு, இதை செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துருங்க. மறுபடியும் எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஷேக்ல பேஸ் எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு இந்த எஃபெக்டை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்க ஃபிங்கரை வச்சு ஷார்டன் பண்ணிருங்க. சரியா உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா எம்டி ஸ்பேஸ்ல உங்க 2 ஃபிங்கரை வச்சு லெஃப்ட் ரைட் கொஞ்சம் இழுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜூமிங்ல எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுக்கு எடிட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இதை கரெக்டா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஷார்டன் பண்ணி இதை கிளிக் பண்ணி வந்து டூப்ளிகேட் கொடுத்து எங்கெல்லாம் பீட் இருக்கோ அந்த இடத்துல உங்க ஃபிங்கர்ல இந்த எஃபெக்டை ஹோல்டு பண்ணி பிடிச்சு கொண்டு போய் வச்சிருங்க. கரெக்டா அந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா கொண்டு போய் வச்சிருங்க.
இதே மாதிரி கடைசி வரைக்கும் டூப்ளிகேட் கொடுத்து எங்கெல்லாம் பீட் வருதோ அந்த இடத்துல வந்து கரெக்டாக கொண்டு போய் வச்சுட்டே வந்துருங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து லைட்டன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. டிக் மார்க் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ் டைப் பண்ணிட்டு கலர் வந்து ஒயிட் கொடுத்துட்டு ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் இதில் எப்படி ஆட் பண்ணுறதுனா இந்த டவுன்லோட் மாதிரி ஆப்ஷன் காட்டுதில்ல, இதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்பேன், அதுவும் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் க்ளோ போயிட்டு ஒயிட் கலர் வச்சுட்டு ஒரு 18% கிட்ட க்ளோ வந்து வச்சுட்டு நான் டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். நீங்க உங்க சாய்ஸ் தான், 10 or 18 எப்படி வேணா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு எந்த அனிமேஷனும் கொடுக்காதீங்க, அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இந்த லிரிக்ஸை பார்த்தீங்கன்னா சென்டர்ல வந்து கரெக்டா வச்சுட்டு கொஞ்சம் லெஃப்ட் சைட்ல லைட்டா மட்டும் மூவ் பண்ணி வச்சிருங்க. கொஞ்சம் சின்னதா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நான் பண்ணி வச்சுக்கிறேன் எடிட் பண்ணிட்டு. இப்போ இந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை வீடியோ எண்டு வரைக்கும் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணி மேலேயே காப்பின்ட்டு இருக்கும், இதை வந்து காப்பி கொடுத்துக்கோங்க. காப்பி பண்ண லிரிக்ஸை மேலே ஸ்க்ரீன்ல இருந்து கீழே லைட்டா இழுத்து வச்சு ரைட் சைடில் லைட்டா மட்டும் சென்டர்ல இருந்து ரைட் சைடில் லைட்டா மூவ் பண்ணி வச்சிருங்க. இதை எடிட் பண்ணி எமோஜிஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்க வந்து ஆட் பண்ணிட்டு க்ளோ ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஷேடோ வந்து பிளாக் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் லிரிக்ஸை வந்து உங்க ஃபிங்கர்ல டபுள் டேப் பண்ணிட்டு இப்போ வந்து அனிமேஷன் ஆப்ஷன்ல இன்ல பாத்தீங்கன்னா ரைட் ஏரோ மார்க் அனிமேஷன் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே மேல எமோஜி லிரிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து டபுள் டேப் பண்ணிட்டு அனிமேஷன் ஆப்ஷன் கொடுத்து இன்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஏரோ மார்க் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. சாங் கேட்டு கேட்டு வந்து நீங்க எமோஜியும் அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸையும் அட் அ டைம்ல வந்து சேம் டைம்ல வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணணும். இதே மாதிரி லிரிக்ஸ் எல்லாமே வந்து சாங் கேட்டு கேட்டு ஸ்ப்ளிட் பண்ணிட்டே வந்துருங்க. ஸ்ப்ளிட் பண்ணும்போதே லிரிக்ஸையும் எமோஜிஸையும் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. இப்போ கீ ஃப்ரேம் தான் கொடுக்க போறோம். இந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துக்கோங்க. மேல பாத்தீங்கன்னா இதுதான் கீ ஃப்ரேம். கீ ஃப்ரேமோட கான்செப்ட் தெரியலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தந்திருப்பேன். அது மட்டும் இல்லாம பர்த்டே எடிட், ரெயின் எடிட்ல இருந்து ட்ரெண்டிங் ரீல்ஸ் எடிட் வரைக்கும் எல்லா எடிட் வீடியோ லிங்க்கும் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. மேல கீ ஃப்ரேம் உங்க ஃபிங்கர்ல டச் பண்ணீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் விழுந்துரும். பார்த்த டைம்ல அந்த எமோஜி டச் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துட்டு அப்படியே எண்டிங்ல வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு கீழே இருக்கிற அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸும் டச் பண்ணி எண்டிங்ல ஒரு கீ ஃப்ரேம் வந்து கொடுத்துட்டு எண்டிங் கீ ஃப்ரேம்னா அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு மேல ஸ்கிரீன்ல அந்த டெக்ஸ்ட் லிரிக்ஸை சென்டர்ல கரெக்டா வந்து மெதுவா ஸ்லோவா கொண்டு வந்து வச்சிருங்க. இப்போ கீழே அந்த எமோஜி வந்து டச் பண்ணிட்டு அதுல எண்டு கீ ஃப்ரேம்ல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு இப்போ மேல ஸ்கிரீன்ல அந்த எமோஜிய சென்டர்ல கரெக்டா கொண்டு வந்து வச்சிருங்க ஸ்லோவா. கீழே இந்த ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு நடுவுல அந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு லாஸ்ட்ல ஈஸ் ஆப்ஷன்ல மேல இருந்து தேர்ட் அனிமேஷன் செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற டெக்ஸ்ட் லிரிக்ஸையும் அதே மாதிரி வந்து ரெண்டு கீ ஃப்ரேம்க்கு நடுவில் இந்த ஒயிட் லைன் படுற மாதிரி வச்சு ஈஸ் ஆப்ஷன் கொடுத்து மேல இருந்து தேர்ட் அனிமேஷன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா டெக்ஸ்ட் லிரிக்ஸ்க்குமே கொடுத்துட்டு வந்து கடைசியா வந்து டிக் மார்க் கொடுத்துட்டு பிளே பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு மேலேயே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கு, எக்ஸ்போர்ட் கொடுத்து 1080 இல்ல 2K ரெசல்யூஷன்ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.